ஆர்ஜே மீடியா செய்திகள். ஆர்ஜே மீடியா ஊடக வலையமைப்பின் தேசிய ரீதியிலான குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி மற்றும் விருது வழங்கல் விழா மிக பிரமாண்டமாக கொழும்பில். ஆர்ஜே மீடியா ஊடக வலையமைப்பின் தேசிய ரீதியிலான குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டி மற்றும் விருது வழங்கல் விழா அண்மையில் கொழும்பு பொது நூலக கேட்போர் கூடத்தில் ஆர்ஜே மீடியா வலையமைப்பின் பணிப்பாளரும் வானொலி அறிவிப்பாளருமாகிய AM இன்சாஃப் அவர்களின் தலைமையில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. இவ்விழாவின் பிரதம அதிதியாக இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் கலை மற்றும் கலாசார பீடாதிபதி பேராசிரியர் கலாநிதி MM ஃபாசில் கலந்து சிறப்பித்ததோடு கௌரவ அதிதிகளாக சம்மாந்துறை பிரதேச செயலக கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தர் ரஸ்மி மூசா, மனிதநேய நட்பணி பேரவையின் தலைவர் மனிதநேயன் இர்ஷாத் காதர், சிலோன் சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் பணிப்பாளரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமாகிய அஸ்மியா ஷஹீத், தேசிய சமூக அபிவிருத்தி நிறுவனத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளர் YM நிம்சாத், சிரேஷ்ட ஊடகவியலாளர் NM சமீஹா ஜஃபீர், இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் முஸ்லிம் பிரிவின் தயாரிப்பாளர் இஸ்பஹான் ஷர்ஃப்தீன் ஆகியோர் கலந்து கொண்டதுடன் வசந்தம் தொலைக்காட்சி மற்றும் வானொலி செய்தி வாசிப்பாளரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமாகிய MJM ஷுக்ரி, நியூஸ் பிளஸ் LK தலைமை ஆசிரியரும் இலங்கை முஸ்லிம் மீடியா போரத்தின் பொருளாளர் கியாஸ் புகாரி, வசந்தன் தொலைக்காட்சி மற்றும் வானொலி செய்தி வாசிப்பாளரும் நிகழ்ச்சி தொகுப்பாளருமாகிய கவிதா பாரதி, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் செய்தி வாசிப்பாளர் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளர் தீபதர்ஷினி, சக்தி தொலைக்காட்சி மற்றும் சக்தி வானொலியின் நிகழ்ச்சி தொகுப்பாளர் முகமது ஷவுகி, இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் செய்தி வாசிப்பாளர் மற்றும் அறிவிப்பாளர் APM நிஸ்ரின் உள்ளிட்டவர்கள் நிகழ்வை சிறப்பித்ததுடன் குரல் மகுடம் அறிவிப்பாளர் இறுதிச் சுற்று போட்டியின் நடுவர் குழுவிலும் பங்கேற்றனர். இவ்விழாவானது 2 கட்டங்களாக இடம்பெற்றதுடன் இதில் பல துறைகளில் சிறந்து விளங்கிய பெண்கள் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் குரல் மகுடம் அறிவிப்பாளர் போட்டியின் இறுதிச் சுற்று போட்டியாளர்கள் ரமலான் சுவனச்சோலை போட்டி வெற்றியாளர்கள் மற்றும் மருதாணி போட்டி வெற்றியாளர்களுக்கான சான்றிதழ்கள் மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டதுடன் கடந்த கால ஊடக பயிற்சி நெறியில் முதல் தர நிலையை பெற்ற மாணவர்களுக்கான முதல் தர சிறப்பு பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டன. மேலும் நடுவர் குழுவினருக்கும் அதிதிகளுக்கும் நினைவு பாராட்டு சின்னங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன.